இவனுக்கு தேவையில்லாமல் வளைகுடா நாடுகளே வந்து சில இடங்களில் அவனுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்குகள் இந்தியாவில் வச்சுருப்பான், அதை தருவான். அங்கேருந்து வர வந்தது ஏற்கனவே. அது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு இடத்துல இருப்பு எடுத்து கொடுக்குறது, அமெரிக்காவில் இருப்பு வச்சு தான் இருக்கிறான். இருப்பு எடுத்தானே இப்போ காலியாக போயிடும், அமெரிக்காவில் இல்லாமல் போயிடும் ஆயில். அந்த மாதிரி இங்கே உள்ள கிடங்குகள்லேருந்து தர்றதுங்கிறது சாத்தியமாகும். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு வரும்? எவ்வளோ சேமித்து வச்சுருப்பான்? ஏதோ ஒரு ஒரு 10 நாள் 5 நாள் தேவைக்கு அது யூஸ் ஆகுமே தவிர எப்பவும் தந்துக்கிட்டு இருக்கிற கிணறா ஊறிட்டு இருக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு தானுங்க. சேமிப்பு கிடங்குல எடுக்க இல்லாமல் தானே போவோம். அப்போ வரத்து இருக்கணும். அது எந்த முடிவு நம்ம எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர இருக்கிற இருப்புலேருந்து எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக பயன் தரும். அதாவது இப்போ இப்போதைக்கு தட்டுப்பாடு இருக்குல்ல, வளைகுடாவில் ஒப்பந்தம் பண்ணிட்டோம்ல, அவனுடைய கிடங்குல எடுத்துக்காமா பணத்தங்க கொடுத்துட வேண்டியது கிடங்குல எடுத்துக்கன்னு சொல்லுவான். அது எத்தனை நாளைக்கு வரும்? கிடங்குல எவ்வளோ வைக்க முடியும்? அது நிரந்தர தீர்வு. நம்ம நாட்டு கனிம வளங்களுக்கு எதுவும் ஆபத்து வருமா அதில் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக? கனிம வளங்களுக்கு வேலை இல்லை. இது நம்ம நாட்டுடைய எதுவும் ஆயில் நிறைய உற்பத்தி செய்கிறான் இல்லைங்க. இந்தியாவில் 1 லட்சம் பீப்பாய் வாங்குறான்னு வைங்க, அவன் இன்னொரு 1 லட்சம் பீப்பாய் கூட அனுப்பி இங்கே அவன் ஒரு டேங்கை கட்டி சேமிச்சு வச்சிருக்கான். அவங்களே அவனை ஆனால் அவங்க தான் அதுக்கு உரிமையாளர். அவன் தான் உரிமையாளர். அதை எடுக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் தருவான். சில நேரங்களில் பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா இங்கேருந்து எடுத்து தருவான். அதைத்தான் அந்த ஒப்பந்தத்தில் அது வருது. அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அது வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளவு இருக்கு? சேமிப்பு கிடங்குல எடுப்பது வந்து 10 நாள் தேவை கூட பூர்த்தியாக தாங்காதுங்க. எந்த சேமிப்புமே வருஷத்துக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு சேமிக்க முடியாது. ஒரு 10 நாள் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து அங்கேருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அப்போ தொடர்ச்சியாக வரணுமாக இருந்தால் அந்த ஹுர்முஸ் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். இல்லைன்னா ஹுர்முஸ் அல்லாத வழி ரஷ்யாவிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆயிலை வாங்கணும். அப்படி 2 வழி தான் நம்ம முன்னாடி இருக்கிறது. அப்போ இவர் தேர்ந்தெடுத்த இந்த வழி வந்து பெட்ரோல் இதை வந்து தீர்வு ஆகாது. கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் தற்காலிகமாக அந்த கிடங்குலேருந்து எடுத்துக்கிற மாதிரி வேண்டாம் வரும். அதுக்கு மேலாம் உதவாது இது. பார்ப்போம். ஆனால் பிரதமர் சொல்லியிருப்பது ஒரு ஆபத்தை, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அவரே நான் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் சரி செஞ்சுட்டேங்கிற மாதிரியான செய்தி. இன்னும் சொல்ல போனாங்க,